ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு சண்டே, எல்லாம் ஜாலியா இருப்பீங்க. சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டு நம்ம வீடியோ வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோ. நிறைய பேத்த வச்சு செஞ்சிருக்கோம், நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம போட்டிருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இடையில வச்சிருக்கோம். சரி, நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்கு போயிடலாமா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ இந்த வானவில் தாயோரிகளை பத்தி. ஏதோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி இவனுங்களும் சரி, சில இன்ஃபுளுன்ஸும் சரி, கரூர்ல குடும்பத்தை இழந்தவங்க தளபதியை மகாபலிபுரத்துல மீட் பண்ணும் போது இவங்க பஸ்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அவதூறு. அது எல்லாருமே ஷேர் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்கடா, அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்கடா. நான் இப்ப ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சித்திரக்குள்ளனும் கருப்பு கண்ணாடி என்ன பேசுறான்னு நீங்க பாருங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல இருக்கிறவன் ஆடலாம், தப்பு கிடையாது. ஆனா துக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பாட்டை போட்டு ஆடும்போதுதான் அப்படியே வந்து டென்ஷன் ஆகுதுங்க. நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஒரு அக்கா வந்து குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க, விஜய் பாட்டை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தகவல் என்னன்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விபத்துல அவங்களுடைய குழந்தையும் இறந்து போயிருக்கு. அந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. ராசி நல்லா இருக்கணும். நீங்களா உங்களெல்லாம் திட்டி வந்து நாங்க எங்க எனர்ஜியை வேளாருங்கம்மா நல்லா இருங்க. உங்க சுத்து வட்டாரத்தையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அவன் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்தான். பட் இருந்தாலும் வேணாம். ஏன் அவங்களை திட்டி என்ன நடக்க போகுது? அவ்வளவுதான் அறிவுன்றது. அவ்வளவுதான். ஒருத்த வந்து ஒரு சாவுக்கு காரணமான ஒரு நபரை பார்க்க போயிட்டு வரோம், நம்ம உக்காந்துக்கிட்டு அதை ஒரு மாசம் கூட ஆகல சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ன பாட்டுக்கு என்ஜாய் பண்றோம்னா, அந்த குழந்தை என்னையா இது? நீங்க அம்மாவோ இல்ல சொந்தக்காரங்க யாரா வேணாலும் இருங்க, சொந்தக்காரா கூட இருங்க. ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு, அதுக்காக போயிட்டு வரணும். இது குத்தாட்டம் போட்டா போயிட்டு வரணும். எங்க போயிட்டு வரீங்க? தியேட்டருக்கு கிட்ட போயிட்டு வராங்களா, இல்ல ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்களா, இல்ல டூர் குடும்பம் டான்ஸ் ஆடுவாங்க? மக்களை இவனுக்கு என்ன பேச்சு பேசுறானுங்க? உண்மை என்னன்னு நான் காட்டுறேன். ஒன்னில ரெண்டுல 1000க்கு மேல தவறா பதிவிடப்பட்ட என்னோட வீடியோ தான் இது. இது வந்து 7 வாரத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல டிராவல் பண்றப்ப எடுத்த வீடியோ. ஆனா இது பாத்தீங்கன்னா கரூர் வீரன் 3 வயசு குழந்தையோட அம்மா விஜய் பார்த்துட்டு திரும்புறப்போ கூத்தாட்டம் போட்டுருக்காங்க. அவங்க இறந்து அந்த குழந்தை இறந்த இடத்துல புல்லு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லி பல டைப்ல வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து இதை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து முதல்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சித்ரா சின்ன அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா வந்து டிவிக்கோட போஸ்ட் வந்து நான் ரெகுலரா வந்து போட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்துதான் இதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அறிவு இல்ல, பாக்குறவங்களுக்கு கூட அறிவு இல்லையா, ஆம்பளைங்க கூட விட்டுருங்க, பொம்பளைங்களுக்கு கூட அறிவு இல்லையா? ஒரு குழந்தை வந்து 10 மாசம் சுமந்து அதை வந்து வளர வச்சு ஒரு 3 மாசம் குழந்தை வந்து வரி கொடுத்த ஒரு அம்மா இது மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிறது கூட ஒரு பொண்ணால வந்து யூனிட் கூட முடியல. அவ்வளவு கேவலம் வந்து இந்த தமிழ்நாட்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க நினைச்சு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. காக்கிக்கு கூட தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பண்ணுவாங்க. இந்த உலகத்திலே புனிதமான ஒரு உறவுங்கிறது அம்மா. அந்த ஸ்தானத்தை அவ்வளவு கேவலமாட்டி போட்டிருக்காங்க. இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இவ்வளவு வந்து நிறைய வந்து வீடியோ பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் பொறுத்தவரை எவனோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அம்மா வந்து இவ்வளவு தரக்குறையா போட்டு இவ்வளவு மிதிக்கிறாங்க. அதுக்காக இந்த பதிவு வந்து நான் போடுறேன். இது வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நான் போட்ட வீடியோ. ஆனா இதை வந்து முதல்ல பப்ளிசிட்டி பண்ணவங்க அப்படிங்கிறது யார் வந்து வீட்டுல இருக்கா இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கே வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து இனிமே வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா இல்ல இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க இனிமே வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா இது 100% உண்மைக்கு புறம்பானது. இது என்னோட வீடியோ, தனிப்பட்ட என்னோட வீடியோ வந்து மத்தவங்க வந்து தவறான முறையில பப்ளிசிட்டி பண்றதுக்கு எந்த உரிமையும். இந்த வேகாத ரோஸ்ட் பிரதர்ஸ் மட்டும் இதை பேசல மக்களே. நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா பொண்ணுங்க தளபதி விஜயர்களை பத்தி பேசினா வியூஸ் போகுது, நம்ம ரீச் ஆயிடலாம், நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்குங்கிற சில தற்கொலைய பண்ற வேலை தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் ஒரு காமெடியான கண்டென்ட். நீங்களே பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை. பஸ்ஸே ஒழுங்கா கூட குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை. தண்ணி வசதியில ஏற்பாடு பண்ணோம். டீ கடை இல்லங்க, குடிக்க கஞ்சி இல்ல. உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை. வெளியில டீ சாப்பிட போகணும்னா கூட ரொம்ப தூரம். குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை. எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் வரல போகணும். எனக்கு இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கிளத்துறக்கதான் அவங்க லாய்க்கு, மக்களுக்காக எதையுமே அவங்க செய்யல. அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது. இந்த பிள்ளைக்காவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓடும். மக்களாகி உங்களுக்கே தெரியும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிக்க கூட முடியாது, எங்க கடையே இருக்காது. ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட அத்தியாவசரத்துக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. குண்டிகளவே தண்ணி இல்லையா? இதுல நாங்க குதூகலமா இருக்கோமா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல.
உங்கடா டேய். இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரை பத்தி ஒரு பிராது வந்திருக்கு. என்னன்னு பாக்கலாமா மக்கள்? ஆட்கள் அவங்க உட்கார வச்சிருக்கிறத பாருங்க. அந்த இடத்துல அந்த கோடவுன்ல அத்துமீறி நுழைந்து கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு செய்வதற்கு டெய்லி ஆட்களை உட்கார வச்சு அங்க வந்து குடி கூத்து, அங்க சிகரெட்டு, கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சுட்டு இவங்களை மிரட்டுறது. இந்த காட்சிகளை நீங்க பாருங்க. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜஸ். இப்ப இதை எடுத்த உடனே அந்த சிசிடிவியை அடிச்சு உடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல பவர் கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பவர் கட் பண்றது, சிசிடிவி அடிச்சு உடைக்கிறது, இதெல்லாம் ஒரு நகரின் மைய பகுதிகளை ஒரு கவுன்சிலர்களே செய்யறாங்கன்னா எப்படி மற்ற மக்கள், சாதாரண மக்கள் எப்படி இங்க வாழ முடியும் பாதுகாப்பாக? இந்த ராஜேஷ், ஆசாத் அப்படிங்கிற கவுன்சிலர்கள், இவர்களுடைய பங்குன்றது இதுல 50% மட்டும்தான். இதுக்கு மேல பெரிய கைகள் இருக்கு. அதனால நாங்க இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொல்லிருக்கா? ரத்னவேல் பாண்டியன், C3 போலீஸ் ஸ்டேஷன், 7 Wells போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்கார். நோட் பண்ணிக்கோங்க. மேல் கைகள் இருக்கின்றன. அது துறைமுகம் தொகுதி, அந்த வால்டாக்ஸ் ரோடுன்றது துறைமுகம் தொகுதி. அமைச்சர் சேகர் பாபு MLA-வாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வருகிறது. அமைச்சர் சேகர் பாபுக்கு தெரியாமல் அவர்களுடைய கவுன்சிலர்கள், ஆசாத், ராஜேஷ், திமுக கவுன்சிலர்கள் இந்த மாதிரியான அட்டகாசத்தில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு. எப்படியோ உங்களுக்காக இந்த நான் போஸ்டர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன ஃபேஸ் பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியல. எங்க டீமும் நானும் அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட் வருது. நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக ஓடினேன். கருணாநிதி என்ற பேர் எடுத்தா கனிமொழின்ற யாருமே கிடையாது. ஓடினேன். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். PWDக்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன் ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து. இதுக்கு எப்படிங்கிறீங்களே ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. பட் எப்படியோ தக்கி முக்கி நாங்க தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. நீங்களே பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், கிளர்ந்தெழுந்தார்கள். பெண்கள் போராடினார்கள், மாணவர்கள் போராடினார்கள், மாணவிகள் போராடினாங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம் என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். அக்கா என்னமோ சொன்னாங்க, உங்களுக்கு எதுவும் கேட்டுச்சு? இருங்க மறுபடியும் கேட்போம். நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதையும் பாத்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். எங்க ஒருக்கா சொல்லு. நான் சொல்றேன், திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். மர்க்கா சொல்லு. திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அடுத்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட். தளபதி விஜய் அவர்கள் தான் கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு முக்கிய காரணம் இந்த அம்மா சொல்லுது. ஆனா கேள்வி கேட்கிறவர் இந்த ஆன்டி எப்படி ட்ரிக்ஸ மடக்கி இருக்காருன்னு பாருங்களேன். முக்கிய காரணம் விஜய் தான் சொன்னீங்க. பிரதான காரணம். பிரதான காரணம் அவர் மட்டுமே காரணமா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம். ஏர் ஷோ ஒன்று பண்ணாங்க. அரசாங்கம் பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுக்கணும்னு பார்த்தாங்க, பாதுகாப்பே தரல. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியல. இப்போ ஒரு 5 பேர் இறந்தாங்க. இதுக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? முதலமைச்சர் பொறுப்பு ஏத்துப்பாரா? அவருதான் ஏத்துக்கணும். ஏன் ஏத்துக்கல? அதாவது நீங்க வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் பொருத்தம் இல்லை.
அடுத்து நம்ம பார்க்க போறது மடகாஸ்கர் மந்தைய மணியினை பத்தி. இந்த மணி இருக்கு அப்படியே முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தா அப்படி இன்டர்வியூல திடீர்னு தளபதியை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டா அப்படி. இப்ப தளபதி அரசியலுக்கே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கா அப்படி. இவரை பத்தி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்களே கேளுங்களேன். மணியின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு, எல்லா விவாதங்களையும் வருவார். அவர் நடுநிலை என்று தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எது வரையில் சொன்னா கரூர் சம்பவம் வரைக்கும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, விஜய் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர்னாரு. நமக்கு விஜய் மேல கருத்து இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அது நம்ம பொறுத்தது, நம்ம பார்வையை பொறுத்தது. என்ன மாதிரியும் வச்சுக்கலாம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அவர் நல்லவர்னு சொல்லலாம், அவர் கெட்டவர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒருவர் 51 வயசான ஒருவர், வாக்குரிமை உள்ள ஒருவர் அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற உரிமை எவனுக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் உடனே அவருக்கு அதுக்கு பதில் ஒன்று போட்டேன். ஏன்னா என்னால் தாங்க முடியல. இவ்வளவு மோசமாக பேசுவாங்க. ஒரு ஆட்சி இருக்கிறது, மக்கள் விரோதமா போகுது, அது ஒரு மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்துக்கோ எதிராக நடக்குதுன்னு சொன்னா அதை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்பவருக்கு உரிமை இருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க. ஆனா அதை பத்தி எதுவும் பேசாத இப்படிப்பட்ட நபர்கள், விஜய் என்று ஒரு தனி நபர், அரசியல்ல நீயும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். 18 வயசான வாக்குரிமை அந்த வந்துருச்சுன்னா you can talk politics. அப்போ அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் எந்த மாதிரியான வன்மத்தை சொல்றோம் அப்படின்னா என்ன? உங்களை எதிர்த்து சொல்றவங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கிறவங்க அரசியல் இருக்க கூடாதா? அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிருக்கலாம். இல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவரும் நடுநிலை என்ற போர்வையை பொத்தி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர். கரெக்டா சொன்னாருங்க, ரொம்ப கரெக்டா சொன்னாரு. அதாவது ஆரம்பத்துல திமுகவை தாக்கி பேசிக்கிட்டே இருப்பாரா, திடீர்னு பார்த்தா அப்படியே உள்டாவ மாத்திடுவாரா. எல்லாரும் பெட்டி வாங்கிட்டு தானே இருக்கீங்க, இதெல்லாம் புதுசா சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த கண்டென்ட்டோடைய மொத்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்ல. யூடியூபோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மக்களாகி நீங்களும் கேட்குறீங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. என்னால் இதுக்கு மேலேயும் பேச முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு டான்சல் இருக்கா, ஒரு 3 days முன்னாடி தான் தெரியும். அது ஜஸ்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான். ஒரு 2 weeksல 3 weeksல அது போயிடும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பழைய ஃபார்ம்ல கவுண்டர் அட்டாக்கோட வீடியோ போடுறேன். அது வரைக்கும் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா சத்தியமா சுத்தமா முடியல. ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் வேண்டாம் தான் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு. பட் எனக்கு மக்களாகி நீங்களும் முக்கியம். யூடியூப் அல்காரிதமே என் வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணது டெய்லியும், அப்போ அது புஷ் பண்ணும். உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு, இந்த வீடியோல தான் நிறை குறை இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதை பற்றி திங்கரிங் பண்ணி தான் என்னோட டீம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். நீங்க பசங்க கேட்டாங்க, அதான் நான் போட்டேன். சரி, யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பக்கம் ஃபேக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் கொடுக்கறது இவங்க ஸ்டடீஸ்க்கும், இவங்க ட்ராவல் அலவன்ஸுக்கும், இவங்க சாப்பாடுக்கும் யூஸ் ஆகுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்கள் டீமில் 5 பசங்க இருக்காங்கல்ல, அந்த 5 பேரும் கஷ்டப்படுற ஃபேமிலி கிடையாது. ஒரு 3 பேரும் மட்டும்தான். 2 பேர்த்துல அவங்க வீட்டில் எல்லாமே பண்ணிடுறாங்க. நான் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதுக்காக தான். சில பேர் நினைக்கிறாங்கன்னா இவங்க 5 பேரும் கஷ்டப்படுறாங்க, இவங்க காசு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. 3 பசங்க மட்டும்தான். அதுலேயே ஒருத்தன் பார்ட் டைம் வேலைக்கு போகிறான். காலேஜ் முடிச்சுட்டு எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு பீஸா கடைக்கும் வேலைக்கு போய் ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு கஷ்டப்படுறாங்க. இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு தரமான கண்டென்ட்லேருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம். உங்ககிட்ட ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். கண்ணுக்குள் நிலவு படத்தில் தளபதி விஜய் அவர்களின் பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்.